இன்றைக்கி சாடின் குழம்பு செய்ய போகிறேன். அதுக்குள்ளே தேவையான பொருள் என்னன்னு பாருங்கள். சாடின் இந்த டின்னு நான் ஒரு டின்னு எடுத்திருக்கேன். அதில் வந்து எடுத்து மீன் முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு நான் வச்சுருக்கேன். அதுக்கூட சாஸ் தனியாக வச்சுருக்கேன். வெண்டைக்காய் நான் வந்து சட்டியில் போட்டு வதக்கியிருக்கேன். ஏன்னா அந்த பிசு பிசு தன்மை இருக்கக்கூடாதுன்னு வதக்கி வச்சுருக்கேன். இது மீன் கறித்தூள் 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன், பெரிய ஸ்பூனு எடுத்துகிட்டு அதில் மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு மஞ்சத்தூள் போட்டு நான் கரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி பழம், பெரிய பழம் 1 பழம் எடுத்திருக்கேன். உப்பு தேவையானது, கொத்தமல்லி, புளி எலுமிச்சம்பழம் அளவு எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். கடுகு தாளிப்பு இருக்குல்ல, அதில் இன்னும் கொஞ்சம் வெந்தயம் போட்டு நான் வச்சுருக்கேன். முருங்கைக்காய், இது வந்து சீரகம், சின்ன சீரகம் வந்து 1/2 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் போட்டிருக்கேன். பெரிய சீரகம் வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். தேங்காய் வந்து 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூன் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதுதான் இதோட ஜாமான். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் 1 வெங்காயம், பூண்டு 3 பல் பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, பச்சை மிளகா, 1 காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி வெட்டி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு 2 கீத்து தக்காளி பழம் வச்சுருக்கேன். இதுதான் இதோட ஜாமான். இப்போ செய்யும் முறையை பார்ப்போம். இப்போ எண்ணெய் ஊற்றுவோம். இப்போ தாளிப்பை போடும். இப்போ நான் வெங்காயத்தை போடுறேன். வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போடுறேன். பச்சை மிளகாயும் போட்டுருவோம். இஞ்சி பூண்டு போடுறோம். கொஞ்சம் உப்பு போடுவோம். உப்பு போட்டோன்னா இப்போ தக்காளி பழத்தை போடுறோம். இப்போ நான் அரைச்சதை போடுறேன். இப்போ நான் மீன் கறித்தூள் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மசாலோட தண்ணி கொஞ்சம் ஊற்றுறேன். கொஞ்சம் கொதிஞ்சோன்னா கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றுறேன். மசாலா நல்லா வெந்து எண்ணெய் வந்த பிறகு அப்புறம் நம்ம புளி தண்ணியை ஊற்றிடுவோம். இது மசாலா நல்லா எண்ணெய் பிரிக்கிட்டு இப்போ புளி தண்ணியை ஊற்றுறேன். இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்குவோம். புளி தண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம். தண்ணி ஊற்றிட்டு இப்போ அந்த சாடின் மீனோட அந்த சாஸ் எடுத்து வச்சோம்னா அதையும் நம்ம இதில் ஊற்றிடுவோம். அந்த சாஸ் அதோடு சேர்ந்து கொதிச்சா நல்லாயிருக்கும். சாஸை ஊற்றிட்டு இப்போ காய்கறியெல்லாம் போடுவோம். முருங்கைக்காவை போட்டுறேன்.
வெண்டைக்காவும் போடுறேன். போட்டு இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றுறேன், ரொம்ப திக்காக இருக்குது. ஊற்றிட்டு இப்போ உப்பு போட்டு நம்ம மூடி வச்சுட்டு அப்புறம் மீனை போடுவோம். இப்போ நான் கொஞ்சம் உப்பு போடுறேன். இப்போ நம்ம மூடி வைக்கிறேன். இந்த வெண்டைக்காய் கொஞ்சம் வேகட்டும், வெந்த பிறகு அப்புறம் மீனை போட்டுக்குவோம். இப்போ மூடி போட்டு வைக்கிறேன். இப்போ திறந்து பார்ப்போம். இப்போ மீனை போட்டுருவோம். போட்டுட்டு அந்த 2 தக்காளி பழம் இருந்துச்சுல அதையும் போட்டுறேன். இப்போ உப்பு சரியாக இருக்கான்னு பார்ப்போம். உப்பு கொஞ்சம் பத்தலை, போடுவோம். கொதிட்டோம், கொஞ்சோன்னா நம்ம நல்லா நிப்பாட்டிட்டோம், கொஞ்சம் கொதிட்டோம். கொதி வந்துடுச்சு, நம்ம அடுப்பை அணைச்சிடுவோம். அணைச்சிட்டு இப்போ கொத்தமல்லியை போடுவோம். மண்பானை அடைச்சாலும் கொதிச்சுட்டு தான் இருக்கும். நான் பரிமாறுறேன் பாருங்கள். சாரி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. பாய்.